Taste the Daily. மதுரை காளவாசல் அருகே மேம்பாலத்தில் அரசு பேருந்து பழுதடைந்து நின்றதால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஆரப்பாளையத்தில் இருந்து திருமங்கலம் நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தின் அடிப்பகுதியில் இருந்த கம்பி உடைந்து பேருந்து நின்றது. இதனால் பயணிகள் இன்னலுக்கு ஆளானதோடு அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. மேலும் உடைந்த பேருந்தில் அடிப்பகுதியில் உடைந்த கம்பி 500 மீட்டர் தூரத்திற்கு சாலையையும் சேதப்படுத்தி உள்ளது. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் தரமற்ற முறையில் தயாரிப்பின் காரணமாகவே பேருந்துகளில் அடிக்கடி பழுது ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னை அடுத்த புழல் அருகே ஆன்லைன் ரம்மியில் 6 லட்சம் ரூபாய் பணத்தை பறிகொடுத்த விரக்தியில் இளைஞர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புத்தகரம் பகுதியைச் சேர்ந்த முருகன் தனியார் வங்கியின் ஏடிஎம்களில் பணம் நிரப்பும் பணி செய்து வந்தார். இந்த நிலையில் ஆன்லைன் ரம்மியில் இவர் சுமார் 6 லட்சம் ரூபாய் பணத்தை இழந்ததால் கடும் மன உளைச்சலில் இருந்த முருகன் வீட்டில் யாரும் இல்லாத சமயத்தில் தனது அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். விடியா ஸ்டாலின் அரசு ஆன்லைன் ரம்மி விளையாட்டை தடை செய்வதில் கபட நாடகம் வருவதால் பல உயிர்கள் பலியாகுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.